சேனல் ஏகே ராமஸ் எமோஷனல் எஜுகேஷன் அகாடமி. இந்த வீக்கெண்டில் நம்ம பார்க்குற ஒரு முக்கியமான ஒரு எபிசோட், நம்ம லைஃப் டைமில் நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம சந்திக்கிற பல சவால்கள், அது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறதுங்கிறத இந்த வீக்கில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது என்னோடய மென்டர் வந்து அடிக்கடி ஒரு கான்வர்சேஷனில் வந்து சொல்லுவார், அதாவது பெயின் இஸ் ஆப்ஷன் பட் சஃபரிங் இஸ் இன்எவிட்டபிள் அப்படிங்கிறார். அதாவது துன்பம்ங்கிறது நமக்கு தவிர்க்க முடியாதது, ஆனால் அதில் வர்ற வேதனைகள் இருக்குது பார்த்தீங்களா, வலிகள், அது வந்து ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஆப்ஷன் தான். கண்டிப்பாக நமக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டுள்ளது அப்படின்ட்டு அந்த வலி வேதனை அவருக்கு இருக்குதா அப்படின்னா, அது வந்து ஒரு பெர்சன் ஒரு குரூப் அது வந்து டோட்டலாகவே மாறிட்டே போகுது இல்லையா. ஸோ தட் இஸ் வந்து ஆப்ஷன். இந்த சஃபரிங்கிறது நம்ம தவிர்க்க முடியாது. ஸோ இதே போல் நம்ம லைஃப் டைமில் நம்ம ஒரு எதிர்பார்த்த ஒரு நிகழ்வில் ஒரு சஃபரிங் இருந்து கூட அதிலிருந்து நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு ரொம்ப நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிற வேலையில், நம்ம ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்வு, எதிர்பாராத ஒரு துன்பகரமான ஒரு நிகழ்வு ஏற்படும் போது, அப்போ அது நம்ம வாழ்க்கையில் வந்து எவ்வளோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நம்ம இங்கே பார்க்குறோம். அதாவது நம்மளுடைய எமோஷனல் ஃபீல்ட் ஆகட்டும், இல்லை ஃபிசிக்கல் ஆகட்டும், இல்லை ஒரு ஃபினான்ஷியல் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகட்டும், இல்லை நம்மளுடைய அந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூ ஆகட்டும், எப்படி வந்து இந்த 4-5 ஆங்கிள்லையும் எப்படி நம்மளை வந்து ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு நம்ம எக்ஸ்பெக்டட் பண்ணுற ஒரு சஃபரிங்ஸை நமக்கு இந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தி அதிலிருந்து நான் ஓவர் கம் பண்ணுறது எவ்வளோ நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். அப்போது அன்எக்ஸ்பெக்டடாக ஏற்படுற இந்த நிகழ்வுகளை வந்து எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம பிஹேவ் பண்ணால், எப்படி நம்மளுடைய ஆக்ஷன் இருந்தால் அந்த விஷயத்தை பற்றி ஈஸியாக நம்ம இந்த ஒரு ரெசிலியன்ஸ் மாதிரி வெளியில் வரலாங்கிறது தான் இந்த இதோட மெயின் கான்செப்ட். ஓகே, பை த வே, மானத்குமார், கோல்டன் புக் வின்னிங் ஆத்தர் அண்ட் as well as மைண்ட்ஸ் ஆஃப் மிஸ்டர் மாஸ்டர் கோச். நீங்கள் நம்மளுடைய சேனல் இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா யூ கைண்ட்லி டூ சப்ஸ்கிரைப் அண்ட் தென் வி கேன் கோ ஃபார் த வீடியோஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆரம்பத்தில் நம்ம பார்க்குறது ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம லைஃப்பில் ஒரு சஃபரிங்ஸ் இருந்தால் எப்படி நாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு ஈஸியாக நம்ம எல்லாமே நம்ம புரியக்கூடிய ஒரு பாஷையில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்குறது, எந்த மாதிரி ஒரு சஃபரிங்ஸ் வந்தாலும் அதை வந்து நம்ம அக்னாலேஜ் பண்ணுறது. இதுதான் ஒரு சைக்காலஜிஸ்ட் ஆகட்டும், ஒரு சயின்டிஸ்ட் ஆகட்டும், ஒரு பிரச்சனைன்னு வந்தானா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தே ஷுட் அக்னாலேஜ். இப்போது நம்ம ஒரு 100% ஒரு அக்னாலேஜ்மெண்ட் இருக்கும் போது, ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கும் போது, அதுவே நமக்கு பாதிய ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண நமக்கு ஒரு ஒரு வழியை வந்து அதுவே நம்ம உருவாக்கி கொடுத்தோம். இப்போ சும்மா சாக்கு போக்கு சொல்லிட்டு அடாபிடித்த நம்ம பிடிவாதமா, அது இல்லை, அது இப்படி நடக்கலை, இது தெரியல இப்படின்னு சொல்லி ஒரு சும்மா ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தைகளை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உண்மையான அந்த ஸ்ட்ரகிளோட வீரியத்தையும் அது வர்ற அந்த நோக்கத்தையும் அது எப்படி ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம பல நேரங்கள் வந்து நம்ம தவறிவிட்டுருவோம். இப்போ நமக்கு ஒரு சஃபரிங் வந்துருச்சு, அன்எக்ஸ்பெக்டடாக வந்துருச்சுன்னா அந்த சஃபரிங்ஸை வந்து நம்ம டோட்டலாக 100% மைண்ட்ஃபுல்னஸாக அதை நம்ம அக்னாலேஜ் பண்ணி ஆகும். அந்த பெயின் வந்து நம்ம அக்னாலேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது இது என்ன ஆகுனா, அந்த நேரத்தில் வந்து நம்ம ப்ரெசண்ட்டில் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இல்லை அதிலே ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஆகுனா, இன்னும் நமக்கு வி ஆர் லூசிங் மோர் டைம், எனர்ஜி அண்ட் மணி எல்லாமே நம்ம லூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இல்லையா. ஒரு ப்ராப்பராக ஒரு டைரக்ஷன் வந்து நமக்கு வந்து டோட்டலாகவே கிடைக்காது. இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளுடைய பெயினையும் அந்த சஃபரிங்ஸும் அக்னாலேஜ் பண்ணணும். செகண்ட் பார்க்கும்போது நம்மளுடைய எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் நம்ம இமீடியட்டாக அந்த ரிலேட்டடை என்ன பண்ணிடுறோம்னா ஃபியூச்சரில் போயிடும், இல்லைன்னா பாஸ்டில் போயிடும். ஆல்ரெடி யாருக்கோ சம்மந்தமில்லாத ஒரு விஷயத்தை வந்து இதே போல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு எங்கேயோ ஒரு நடந்திருக்கும், அதர் கண்ட்ரீஸில் ஓவர்சீஸில் நடந்திருக்கும், நம்மளை விட 2000 ஒரு 10,000 50,000 கிலோமீட்டர் தள்ளி நடந்திருக்கும். அதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிறோம். ஸோ இதெல்லாம் இல்லாமல் அண்ட் ப்ரெசண்ட்டில் வந்து நாம் அந்த பிரச்சனையை டீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது நம்ம செகண்ட் நம்மளுடைய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இது இருக்கும். அப்போது இதில் எப்படி நம்ம இருக்கலாம் அப்படின்னா, ஸ்டேபிளாக ஒரு ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் இருக்கலாம் அப்படின்னா, இது வந்து நம்ம மைண்ட்ஃபுல்னஸ் ஏற்கனவே நம்ம வீடியோஸ் கொடுத்துருக்குறோம். யூ கைண்ட்லி டூ தட், யூ கைண்ட்லி கோ அண்ட் சீ தட் ஒன் செகண்ட். அப்போது நம்ம ஸ்டே ப்ரெசண்ட்டில் அந்த மைண்ட்ஃபுல்னஸ், அந்த ப்ரீத்திங் டெக்னிக்ஸ், அப்புறம் நம்மளுடைய அந்த ப்ரெசன்ஸ், நம்மளுடைய ஹாப்பினஸ் வந்து என்னென்ன இருக்குதோ அதை நம்ம கரெக்டாக ப்ராப்பராக லேர்ன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த செகண்ட் ஸ்டேஜ்லேயோ நம்ம பெயின்ஃபுல் இருந்து நம்மளுடைய ஆப்ஷன்லாம் எடுத்துகிட்டு அதையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மூணாவது விஷயம் நம்ம இங்கே பார்க்குறது, அந்த ஒரு சஃபரிங்ஸ் நடந்திருக்குது இல்லையா, அதோட மீனிங் என்ன.
எதுக்காக இந்த யூனிவர்ஸ் இந்த ஒரு ஒரு ட்ராஜடி ஆகட்டும், இல்லை ஒரு சபரி ஒரு ஒரு கஷ்டமான எதுக்கு வந்து இந்த நேரத்தில் இந்த சுச்சுவேஷன் இது நமக்கு வந்திருக்கு. ஸோ அதோட மீனிங்ஃபுல் தாட்ஸ் அதை வந்து நம்ம லேர்ன் பண்ணனா, இப்போ நம்ம விக்டர் ஃப்ராங்கல் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஆத்தர் அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, என்னதான் ஒரு பிரச்சனை நமக்கு வந்தாலும் அந்த பிரச்சனை வந்து நமக்கு என்ன உணர்த்திட்டு போகுது. அப்போ அந்த மீனிங்ஃபுல்லாக நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அப்புறம் அந்த ப்ராப்ளம் வந்து ஃபியூச்சர் நம்ம க்ரோத்துக்கு எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம அதை எடுக்கணும், இல்லை நம்ம அதிலேருந்து ஒரு கெயின் பண்ணுறோமா, இல்லை அந்த பெயின்லேயே நாம் வந்து வாழ்கிறோமா. ஸோ இதை வந்து நாம் வந்து டிசைட் பண்ணணும். இந்த ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இதுலேருந்து வெளியில் வரணும், ஃபஸ்ட்டு அக்னாலஜ் பண்ணியாச்சு. நம்ம ஸ்டே ப்ரெசண்ட்டில் ஃப்யூச்சருக்கும் போய் நம்ம பயந்துடாமல், பாஸ்ட்லேயே போய் நம்ம வந்து டிப்ரெஷனுக்கு ஆகாமல் ப்ரெசண்ட்டில் வந்து நாம் லைவாக ஸ்டேபிளாக நம்ம இருக்கிறோம். ஓகே. தேர்ட் பாயிண்ட் வந்து அந்த அந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு என்ன சொல்ல வருது, அதை வந்து நாம் இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணும்போது, ஹவு கேன் ஐ யூஸ் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மை க்ரோத். இது வந்து தேர்ட் ஸ்டெப்பில் நமக்குள்ளே கேட்குற ஒரு கேள்வி. அப்புறம் ஃபோர்த் ஸ்டெப் ஆகும்போது நம்மளே இது மூணு பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது என்ன பார்த்தா நம்மளுடைய மைண்ட், பாடி அண்ட் சோல். இந்த 4வது ஸ்டெப்பில் நம்ம இது மூணையும் நம்ம ஒரு ஸ்டேப்பில் வைக்கிறதுக்கு வேண்டிய நம்ம ஏற்பாடுகள் நம்ம செய்யணும். இப்போ அந்த பிரச்சனை வந்துருச்சு, ஒரு பெயின் நம்ம வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோம். அது வந்து எய்தர் இட் மே பி அஃபெக்ட் த மைண்ட் ஆர் பாடி ஆர் த சோல். இப்போ சோல் வந்து அப்பாற்பட்டது, அது வேறு விஷயம், அது நம்ம தனியாக நம்ம பேசலாம். மைண்ட் அண்ட் பாடிக்கு வந்து அது ஒரு சஃபரிங்ஸ் போகுது அப்படின்னா அதை எப்படி நம்ம ஸ்டேபிளாக பண்ணணும். ஒரு ஃபிசிக்கலாக வந்து நம்ம பெயின் பண்ணுறோன்னா அந்த ஃபிசிக்கல் பெயின்லேருந்து எப்படி நாம் வந்து எடுத்துக்கணும். ஒரு மென்டல் ஒரு அகனி வருதுன்னா அந்த மென்டல் அகனி வந்து எப்படி நம்ம மூவ் பண்ணுறது, இது அடுத்த ஸ்டேஜில் நம்ம இது ரெண்டுமே நாம் ஒரு ஹீல் பண்ணுறதுக்கு நமக்கு முயற்சி எடுக்கணும். சரி, இப்போ நம்ம ஃபிசிக்கல் பெயின்லேயும் அப்புறம் மென்டல் ஒரு அகனிலையும் நம்ம வெளியில் வரோம். அப்புறம் இது எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படின்னா, இதுக்கு தான் 6 ஸ்டெப் வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லுது. எல்லாமே ஃபோக்கஸ். அப்போ நம்மக்கிட்ட இப்போ என்ன ப்ரெசன்ட் இருக்குதோ அதை வந்து நம்ம டீப்பர் ஃபோக்கஸ் பண்ணுறது மூலமாக அது நம்மளுடைய எந்தெந்த விஷயத்தை நம்ம அந்த அந்த ப்ராப்ளம் ரிலேட்டட் விஷயத்தில் எதில் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், எதில் வந்து அவுட் ஆஃப் மை கண்ட்ரோல், எது வந்து வித்தின் அவர் கண்ட்ரோல், அது வந்து என்ன அது WOC. அதே போல் நம்ம வித்தின் அவர் கண்ட்ரோல் என்னென்னா அங்கே அந்த இந்த ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குதுங்கிறத நம்ம அந்த பெயின் ரிலேட்டடாக அந்த ப்ராப்ளம் ரிலேட்டடாக அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண வச்சுக்கிறது. பியாண்ட் அவர் கண்ட்ரோல் இந்த BOC இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வராமல் அதை வந்து நம்ம எப்படி இன்கேஸ் அது வந்து நம்ம அஃபெக்ட் பண்ண எப்படி நம்ம அதை வந்து ஓவர் கம் பண்ணுறது, எப்படி ஆகும்போது நம்ம டோட்டலாக இல்லாத இருந்தாலும் அந்த எம்பத்தி வித் அந்த கம்பேஷன். ஏன்னா அடே நான் வந்து அப்போவே நான் ஒழுங்காக இருந்திருந்தேனா இந்த மாதிரி நடந்திருக்காது, அப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து இந்த ஒரு பேச்சு கேட்டிருந்தானா இப்படி வந்திருக்காதுன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ஒரு செல்ஃபை வந்து ஒரு பிளேம் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து ப்ராக்டிஸ் ஒரு கம்பேஷன் பண்ணணும். நமக்கே ஒரு எம்பத்தி வந்து கிரியேட் பண்ண நமக்கே ஒரு கம்பேஷன் கொடுத்தா செல்ஃப் கம்பேஷன் அங்கே இருக்கும் போது அதில் வந்து நிச்சயமாக நமக்கு வேண்டிய ஒரு சொல்யூஷன் வந்து அங்கே நிச்சயமாக கிடைக்கும். அதை விட்டுட்டு யாரோ சொல்கிறாங்க சொல்லி நம்ம பக்கத்தில் இருக்கும் சொல்லுவாங்க, இதை வந்து அன்றைக்கி நீ இந்த மாதிரி ஸ்டெப் பண்ணியிருந்தானே இப்படி வந்திருக்காது, நீ வந்து அதை ஃபாலோ பண்ணியது இது வந்திருக்கு, அதில் வந்து பாஸ்ட் இட்ஸ் ஹேப்பன், வாட் இட் ஹேப்பன் ஆல்ரெடி இட்ஸ் ஹேப்பன். அதனால் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணும்போது அதையும் நம்ம பார்க்குறது நம்மளுடைய அந்த இன்னர் ஸ்ட்ரென்த். இதுதான் நம்ம அட்மோஸ்ட் ரொம்ப முக்கியம். அப்புறம் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸாக இருக்கலாம், இல்லை நம்மளோட ஃபிசிக்கலாக பொறுத்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட். அப்புறம் இன்னர் அந்த லைஃப்பில் என்னென்ன விஷயத்தை வந்து நம்ம ஒரு போல்ட்னஸ் கொடுக்க முடியும், இன்னும் வந்து நமக்கே நம்ம சப்போர்ட்டிவாக நம்மளுடைய ஃபிசிக்கலுக்கு நம்ம மென்டல் கொடுக்க முடிகிறது. ஏதர் இது ப்ரேயரில் நம்ம பண்ணிக்கலாம், மெடிடேஷன் பண்ணலாம், ரெகுலர் ரீடிங் ஹேபிட்டில் வந்து கொண்டு வரலாம், ரெகுலர் எக்ஸசைஸ் கொண்டு வரலாம், இல்லை நல்ல ஒரு ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் ஒரு ஆக்டிவிட்டீஸ்லையோ ஒரு வாலண்டியர் ஆக்டிவிட்டீஸ்லையோ இந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்மளுடைய இந்த ஃபோக்கஸ் வந்து வெளியில் போகும்போது அது வந்து நம்மளுடைய இன்னர் ஹீல் வந்து அங்கே சப்போர்ட் பண்ணும். ஸ்பிரிச்சுவலாக வந்து நம்ம குரோத்துக்கு வந்து அங்கே வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே நேரத்தில் நம்மளுடைய ப்ரேயரும் மெடிடேஷனும் இது வந்து ரொம்பவே நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ஒரு பெயின்லேருந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போல சஃபரிங் வந்து இது வந்து இன்னெவிட்டபிள் நம்ம லைஃப்பில். பெயின் வந்து நமக்கு ஒரு ஆப்ஷனாக நமக்கு எடுத்துக்கலாம். ஒரு சிலர் வந்து அது ரொம்ப பிரேக் ஆயிடுவாங்க. இன்னும் கூட நம்ம ஃபைனலாக ஒரு வேலை கண்டுபிடிக்கலாம். அதாவது காட் வந்து இஃப் காட் ஹெல்ப்ஸ் யூ டு க்ரோ, நல்லா பண்ணுங்க, இஃப் காட் திங்ஸ் ஹெல்ப்ஸ் யூ டு க்ரோ ஹி கிவ்ஸ் எ ட்ரபிள், ஸோ யூ டோன்ட் பிரேக், இன்ஸ்டெட் ஆஃப் தட் யூ ரீபில்ட் யுவர் செல்ஃப் டு ஓவர் கம் தட் ஸ்ட்ரகிள்.
இதுதான் மெயின் நம்ம பார்க்கணும். கடவுள் வந்து உங்களையோ நம்ம நல்ல ஒரு வளர விடுன்னு கடவுள் நினைச்சோன்னா எடுத்தோடனே எல்லாரும் சிம்பிளாக வளர விடுது. அவர் வந்து நமக்கு ஆரம்பத்தில் என்ன கொடுப்பாருன்னா பெரிய ஒரு பிரச்சனை கொடுப்பாரு. அந்த பிரச்சனையை பார்த்து நம்ம உடஞ்சி போகாம அதை வந்து நம்மளே ஒரு ரீபில்ட் பண்ண போகுது. நிச்சயமாக அந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். ஏன்னா காட் கிரியேட்டட் வே. ஸோ பிலீவ் எவ்ரி ஒன். அதே போல் வந்து நம்மளுடைய பார்ட் ஆஃப் ஹியூமன் லைஃப்லையும் இந்த ஸ்ட்ரகிள்ங்கிறது இன்னவிட்டபிள் சுச்சுவேஷன். இது வந்து இந்த இருக்கிற வயசு தான் காரணம் இல்லை, ஜெண்டர் காரணம் கிடையாது, ரேசிசம் இல்லை, கம்யூனிட்டி என்னவா நீங்கள் வெயிட் பண்ணாலும் ஸ்ட்ரகிள்ங்கிறது எல்லாருக்குமே பொதுவானது. அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு இந்த ஒரு 7 ஸ்டெப் நம்ம ஈஸியாக நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிச்சயம் நம்ம மேலே வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம ரிலேட்டடாக ஒரு 2 புக்கு வந்து நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன். மெயின் பார்த்தோன்னா மேன் சர்ச் ஃபார் மீனிங் அப்படின்ட்டு விக்டர் ஃப்ராங்கிள் எழுதின புக்குங்க. ஒரு அருமையான புக்கு. இப்படி வந்து அவருக்கு வர்ற அத்தனை பிரச்சனையும் ஓவர் கம் பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து நான் அடியர் எழுதின ஒரு புக்கு, அதாவது ஷிஃப்ட் யுவர் மைண்ட் செட் அண்ட் ஷிஃப்ட் யுவர் லைஃப் அப்படிங்கிறது புக்கில். இது வந்து அமேசானில் கிடையாது, ரொம்ப ஈஸியாக 99 ருபீஸ் தான். இப்போ நிறைய யூஎஸ்ல கூட ஓவர்சீஸில் கூட இந்த புக்கை வந்து நல்லா வாங்கி நல்லா மூவிங்கில் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த புக்கை நீங்கள் வாங்குங்க. இதில் டோட்டலாக எல்லா பாயிண்ட்ஸுமே இது வந்து ரொம்ப